ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதர்ஸ் படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அருண் விஜய் நடித்த குற்றம் 63 அந்த படத்தோட அதே மாதிரியான சேம் கான்செப்ட், பட் கொஞ்சம் இது வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. அதாவது வந்து கருமுட்டை மூலியமாக வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல, அவங்க இல்லை ஒரு சிலருங்க வந்து சென்னையில் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுது. அது ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படின்றத இந்த படத்தோட முழு கதை. ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் மூலியமாக என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்றத இந்த படத்தில் வந்து ஒரு சீன் ஒரு லீடு எடுத்து அதை வச்சு இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு சில கம்பெனி, ஒரு சில ஆஸ்பத்திரி, அப்படி இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த படம். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த ஏரியாவில் இருந்த 2 பெரிய இன்ஸ்பெக்டர் அண்ட் எஸ்ஐஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறாங்க. அதேமாதிரி அந்த இடத்துல ஒரு டிஎஸ்பியும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த கும்பலை பிடிச்சாங்களா, அது ஏன் நடந்துச்சு, நிறையா பேர் சென்னையில் காணாமல் போகிற இளம்பெண்கள்லாம் எங்கே போகிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி சாகுறாங்கன்னு விசாரிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் இவங்க தேடிக்கிட்டு இருந்த 2-3 லேடிஸ் வந்து சாகுறாங்க. ஸோ இவங்க யார், எப்படி இவங்க இதில் டெத் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா லீட் பண்ணி போகும்போது அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறையா மெடிக்கல் மாஃபியாவோட டீட்டெயில்ஸும் அதை பேஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸும் அதில் இருக்குது. ஸோ அதை எப்படிலாம் ஹீரோ உடச்சி அந்த வில்லனை கண்டுபிடிச்சாரு, மெடிக்கல் மாஃபியாவில் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரை வச்சு எப்படிலாம் மூவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஒரு சில இடத்துல வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இவங்க இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் மூலிமா இப்படிலாம் ஒரு பிரச்சனைகள் நடக்குதா அப்படின்றதும் நம்மளுக்கு இப்போ தான் வெளியில் தெரிய வருது. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கிறத எப்படி தடுக்கலாம் அப்படின்றது மட்டும் யாருக்குன்னு தெரியலை. ஓகே, படம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜஸ் படம் அப்படின்னு சொன்னாலும் எப்பயுமே வந்து ஒரு த்ரில்லர் ப்ளஸ் ஆக்ஷன் படம் அப்படின்றதுக்கு இது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒன் டைம் பார்க்கலாம். அதே மாதிரி ஹீரோவும் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. டேரக்டர் இந்த படத்தை சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. பட் காமெடிஸ் மிஸ் ஆனாலும் ஆக்ஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி கதை ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெர்டிலிட்டி பேஸ் பண்ண கதை அப்படின்னாலும் படம் வந்து சூப்பராக இருக்குது. நன்றி, வணக்கம்.